கிளம்புறேன். இதோ வந்துட்டே இருக்கேன். என்னப்பா என்னையாச்சு? கொடுத்துட்டேனே நானேப்பா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. சரி பிள்ளைகளா எல்லாம் இருந்து தண்ணி குடிச்சு போங்க. சரி அரசாந்தா நாளே வாண்ணே ஸ்கூல்ல எல்லாம் பேசிக்கிட்டாங்க. ரொம்ப பெருமையா இருந்துச்சுண்ணே. ஆமாண்ணே, நீங்க ரிசல்ட் கையில வாங்கினதோ நிக்கவே இல்லையா? ரெக்கார்ட் பிரேக் பண்ற அளவுக்கு ஓடினீங்களா? ஸ்கூல்ல எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆமா, சும்மாவா ஓடனா? எங்களும் கூடவேல திருவா ஓட விட்டா. எல்லாம் ஒரு உடல் பயிற்சி தானே. எது இந்த மொட்டை வெயில்ல கண்ணு மண்ணு தெரியாம தெருவா ஓடிக்கிட்டு இருக்குது உனக்கு உடல் பயிற்சியா? தினமும் எப்படி ஓடுறா? உட்கார வச்சு உச்சந்தரையில கூட கூடையா எலுமிச்சங்கம் நல்லா தேய்ப்பாங்க. ஆண்டி எலுமிச்சம்பழம் இருக்குதுல்ல, என்னப்பா ஜூஸ் போட்டு தரவா? இந்த வெயில் ஐஸ் போட்டு குடிச்சா நல்ல ஜிலு ஜிலுன்னு தான் சுவையாத்தான் இருக்கும். சரியா போச்சு போங்க. ஆமாண்ணே, எனக்கு உங்களோட ரிசல்ட் நேத்தே தெரிஞ்சிருச்சு. எப்படி? எனக்கு இப்பதான் ரிசல்ட்ஸ் கையில கிடைச்சிச்சு. கனவுலண்ணே, காலையில உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன். ஆனா இது கனவா இல்லை நிஜமா இல்லை கொஞ்சம் குழப்பத்துல இருந்தேன். அதான் பேசாம கேட்டேன். எங்க வீட்லயே இவதான் பெரிய வாயாடி. என்னம்மா நீங்க இவங்களாம் வச்சுக்கிட்டு இப்படி பேசுறீங்க? அப்புறம் நான் வாயாடி யாருமே என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அப்புறம் எனக்கு மாப்பிள்ளை இல்லைன்னே நீங்க தான் வருத்தப்பட போறீங்க. இப்போ இது ரொம்ப முக்கியம். முதல்ல படிக்கிற வேலையை பாரு. நல்லா படிச்சாதான் நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும். அது எப்படிம்மா? நல்லா படிச்சா நல்ல வேலை தானே கிடைக்கும். எப்படி நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாரு? நல்லா படிச்சா எல்லாம் நல்லது தானா நடக்கும். நீ படிக்கிற வேலையை பாரு. இப்படி தேவையில்லாம பேசிட்டு இருந்த அடிதான். சதீஷ் இங்க வாயா. இங்க பாரு, உன் அண்ணன் STPMல 4 எடுத்திருக்கான்.
ஆமாம், பசிக்குது. முதல்ல சோறு எடுத்து வைங்க. நீங்க யாரும் பயந்துடாதீங்க, அது இப்போதான் அப்படித்தான். சரி சரி, எல்லாரும் உள்ள வாங்க. இத்தனை மணிக்கு இந்த வெயில நின்று பேசிட்டு இருந்தா மண்டை காஞ்சி பித்தம் தலை கேறிடும். அது இனிமே தான் நடக்கணும் மாட்டி. படிச்சு படிச்சு இவனுங்க மூணுலாம் குழம்பி போச்சு. இல்லாட்டி இப்படி தலை திரைக்க விடுவானா? ஆண்டி, நாளைக்கு எதுக்கும் ஒரு பேண்ட் அடிச்சு வெளியே மாட்டுவீங்க. உங்களுக்கு பதில் சொல்ற வேலை ஒன்று மிச்சம். எதுக்குமா? அதான் ஆண்டி, உங்க பையனுக்கு ஒன்றும் பைத்தியம் பிடிக்கலன்னு இன்னைக்கு என் பண்ண வேலைக்கு நீங்க வேணா பாருங்களேன். நாளைக்கு ஒருத்தரா வந்து கேட்க போறாங்க என்ன ஆச்சு உங்க பையனுக்குன்னு. சரி ஆண்டி, மணி ஆச்சு, நாங்க கிளம்புறோம். நாளைக்கு எங்க வீட்டில் விருந்து இருக்கு, எல்லாரும் வந்துடுங்க. அதுல முக்கிய விருந்தினர் திரு இளங்குமரன் அவர்களே வந்துருங்க. யாரு? நானா? ஹலோ, நீங்க கூப்பிட்ட உடனே சும்மா ஓடி வந்துட மாட்டோம். முதல்ல என் உதவியாளர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்க, தெரியுமா? பந்தா பண்ணாத. சரி சரி ஆண்டி, கிளம்புறோம். சரிப்பா. சரிங்களா? ஓகே, போயிட்டு வரேன். சரிண்டி, பாய். என்னப்பா இப்போ நேரத்தோட வந்துடும், இன்னைக்கு அரை மணி நேரம் லேட் ஆயிடுச்சு, அதான் பதறி போயிட்டேன். அது ஒண்ணுமில்லப்பா, வேலைக்கு புறப்பட்டேன். என் பெரிய பையன் மூச்சரைக்க ஒடியாரான். பார்க்கறேன், கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. கையில ஒரு காகிதம் வச்சிருந்தான். என்னன்னு பார்த்தா என் பையன் SCPMல 4 எடுத்திருக்கான்ப்பா. எனக்கு பூரிப்புல வாய் அடைச்சு போச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் பிள்ளைங்களோட பேசிட்டு வர நேரம் ஆயிடுச்சு. அதுக்கு இல்லப்பா, நேரத்துக்கு வரவனாச்சே, அதான் பதப்பத்துட்டேன். அதுலேயும் தினைக்கு எத்தனையோ விபத்து நடக்குது. மோட்டர் சைக்கிள் ஓட்டுறவனுக்கு உயிர் உத்தரவாதம் இல்லைப்பா, அதான் பயந்துட்டேன். சாவு ஒரு பயமா? இல்லை வேலாயுதம், வாழ்க்கை தான் பயம். அடுத்த நிமிஷம் வாழ்க்கையை நினைச்சா பயமா இருக்கு. எடுத்து இருக்கிற பொறுப்புகளை நினைச்சா மலப்பா இருக்கு. இந்த பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் எப்படி காப்பாற்ற போறோம்னு நினைச்சா அப்படியே அசந்து உட்கார வச்சிருது. இன்னும் 5 வருஷம்பா, 5 வருஷம்தான். பல்ல கடிச்சுக்கிட்டு காத்திருந்தானா என் பிள்ளை டாக்டர் ஆயிடுவான். அப்புறம் பொறுப்புகள்லாம் அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு நான் கொஞ்சம் ஓய்வு எடுப்பேன். என்ன சிரிக்கிற வேலாயுதம்? இந்த சாதாரண செக்யூரிட்டி வேலை செய்கிற இவனுக்கு ஏன்டா இந்த பகல் கனவு நினைக்கிறியா? நான் அதுக்கு சிரிக்கலப்பா. இப்படி பிள்ளைகளை நம்பி எத்தனையோ பேர் கடைசி காலத்தில் ஒருவேளை சாப்பாடு கூட கையேந்த வேண்டியதாக போயிடுது. ஏன் என்னையே எடுத்துக்க, ஏன் 3 பிள்ளைகளை பெற்றேன், வெளிநாட்டில் தான் படிக்க வச்சேன். கடைசி காலத்தில் நொந்து போய் அவளும் போய் சேர்ந்துட்டான். இந்த புள்ள வீட்டில் ஒரு நாள், அந்த புள்ள வீட்டில் ஒரு நாள்னு இப்படி அலைஞ்சு ஓஞ்சி இப்போ நானும் வேலைக்கு வந்துட்டேன். என்னையே கேட்டால் தன் கையே தனக்கு உதவிப்பா. என்ன நான் சொல்கிறது? எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா? என் பிள்ளை நன்றி மறக்க மாட்டான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏதோ நான் சொல்கிறத சொல்லிட்டேன்ப்பா. பெத்தான் வளர்த்தான் படிக்க வச்சோம்னு நம்ம கடமையை செஞ்சுட்டு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏமாற்றம்னு வந்துட்டா மனுஷனால் தாங்க முடியாதுப்பா. அதனால தான் சொல்கிறேன், உன்னை பயமுறுத்துறதுக்கா இல்லை. ரத்னா, எதிர்காலத்தை ஆகாத்திர தேடுறியா? மனசு போட்டு குழப்பிக்காம வேலையை பாரியா. நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குன்னே நினச்சிக்கோ, சரியா? வர்றேன். சாதனா, அந்த உப்பு எடு. அம்மா, கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சு முடியுமா? வந்துட போறாங்க. விருந்துக்கு கூப்பிட்டு வச்சு காக்க வைக்கலாமா? ஐயோ, முடிஞ்சதடி. இப்ப உப்பா போட்டு இறக்கிட்டேன்னா எல்லாம் ரெடி ஆயிடும். அதுக்கெல்லாம் ஏன் பறக்குற? இரு, நீ ரொம்ப போட்டுற போட, நானே போட்டுக்கிறேன். சரி, இங்க வா. உப்பு சரியா இருக்கான்னு பாருமா. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஏதோ சுமாரா இருக்கு.
மாமியார் இருந்தாலும் தப்பிச்சிட்டீங்க. நாங்க மாட்டிக்கிட்டோம். உன்ன சாரிம்மா. உங்க சாப்பாடு எடுத்துட்டு சொல்லுவாங்களா? சரி, அவங்க வரத்துக்குள்ள நான் கிளம்பிடுறேன். உதவிக்கு வேணா அப்பா கூப்பிட்டுங்க. என்னங்க அங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இவ வேற 20 வருஷமா எங்கன்னு கூப்பிட்டியா? இவ்வளவு நேரம் கத்திக்கிட்டு இருக்கிறேன், சாவாசமா என்னன்னு கேக்குறீங்களா? ஆமா, இப்பதான் நீ மூலமா பேசியிருக்க. தோ வந்துட்டேன் செல்லம். என்னம்மா கூப்பிட்டியா? இதெல்லாம் போதும், சாதனா வந்துருவா. ஒன்ன குஞ்சாட்டி அவ எங்க வந்திருக்க போறா? இது இன்னும் சூடா இருக்கு, எல்லாம் வச்சிருவேன். நாங்க கொண்டு போய் முன்னுக்கு வைங்க. வாங்க. என்ன அங்கிள் விருந்துன்னாங்க, உங்க சமையல்னு சொல்லவே இல்லையே. என்னப்பா, எப்போதுமே பொம்பளைங்களே சமைக்க முடியுமா? ஆம்பளைங்களுக்கு சமைக்க தெரியாதா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு சமைக்க தெரியாதுங்கிறது எனக்கு தெரியும். நீங்க எல்லாம் உட்காருங்க கொஞ்ச நேரம், சாதனா இப்ப வந்துருவா. சாதனா வந்துட்டேன். அதான் பாக்குறோம்ல, அப்புறம் எதுக்கு வானொலி நாடகம் மாதிரி அறிவிப்புலாம்? நான் ஒன்றும் உங்ககிட்ட பேசலையா? போதும். உங்க சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்குங்க, முதல்ல போய் சாப்பிடுங்க, சாப்பாடு ஆறிடும். வாங்க. யாம் பெற்ற துன்பம் பேருக்கு வையகம். இதான் சீதா அவங்க ரொம்ப பிடிச்சது. முறைச்சாலும் நீ அழகா இருக்க பாரு. போய் சாப்பிடுங்க, நான் போய் குளிச்சுட்டு வரேன். ஹலோ, இதுவா போறோம் சாப்பாடு. நாளையே எடுத்திருக்காம வாழ்த்துக்கள். நன்றி. என்ன படிக்கிறதா உத்தேசம்? Mr. Ilangumaran, MBBS, FRCS, ... உன்னோட ரிசல்ட்டுக்கு கண்டிப்பா மெடிக்கல் படிக்கலாம். ஏமா சாதனா, நீயும் அந்த ரிசல்ட் இருந்தா மெடிக்கல் படிக்கலாம்ல? அப்பா எல்லாரும் டாக்டர் ஆயிட்டா அப்புறம் யாருக்கு தான் வைத்தியம் பார்க்கறது? கவலை விட்டு கண்ணீரத்தோட நீ மட்டும் கல்யாணம் பண்ணிட்டேன்னா எப்பவுமே ரெகுலரா வீட்டுல ஒரு பேஷண்ட் இருப்பாங்கல்ல. நீ என்கிட்ட வாங்க போற சொல்லி வாய முடியல, அதுக்குள்ள பாருங்க. ஆமா, உங்க 2 பேருக்கும் என்ன ரிசல்ட் கிடைச்சிச்சு? 3A ஒரு A- அங்கிள். எனக்கு 3A ஒரு B அங்கிள். சரி, நீங்க என்ன போட்டு சாப்பிடுங்க. அம்மா கவனிச்சுக்கம்மா. நான் ஹாலில். Silakan Cik Dilan. Terima kasih Cik Nora. Kesilapan yang sering dilakukan oleh para pelajar kita adalah mereka sangat spesifik dalam memilih kursus dan universiti. Mereka sepatutnya memilih satu jurusan di pelbagai universiti ataupun pelbagai jurusan di satu universiti supaya peluang mereka masuk ke universiti adalah tinggi. Terima kasih Encik Dilan. Seterusnya tetamu khas kita iaitu Encik Noman Hakim, pengurus Bank Pertanian. Beliau akan menerangkan sedikit mengenai bidang pertanian dan kebaikan terlibat di dalam bidang ini. Silakan Encik Noman Hakim. Okey, terima kasih Encik Nora, Encik Dilan. Pertanian pada hari ini adalah pertanian moden di mana ianya diasaskan melalui teknologi canggih dan juga komersial. Seperti yang pernah diutarakan oleh Kementerian Pertanian Malaysia sebelum ini di mana pertanian adalah perniagaan. Apa yang saya nampak ini melalui pemerhatian saya, para siswazah adalah generasi yang sepatutnya mengambil mandat ini
ataupun mengambil tanggungjawab ini untuk terlibat sama bagi melakukan uji kaji ataupun R&D, Research and Development, untuk menghasilkan produk ataupun hasil tani yang berkualiti. Okay? Dan melalui pemasaran yang strategik serta berkesan, saya yakin sektor pertanian mampu untuk menjana pendapatan negara dan dapat meningkatkan KDNK negara ataupun keluaran dalam negara kasar. Dan ini akan meningkatkan lagi maruah dan martabat negara kita di mata dunia. Okay? Dan saya memang mengharap sangat supaya para pelajar di luar sana dapat mengubah persepsi mereka tentang sektor pertanian, di mana sektor pertanian bukanlah jurusan yang kolot. Okay? Dan mereka harus lebih terbuka, di mana negara kita pada hari ini memang memberi keutamaan pada sektor pertanian. Dan apabila mereka mendaftar untuk melanjutkan pelajaran di IPTA nanti, mereka sepatutnya yakin untuk memilih sektor pertanian sebagai jurusan profesional, daripada mereka sekadar fokus pada bidang perubatan ataupun perundangan dan juga kejuruteraan saja. சரி அங்க நேரமாச்சு, நான் உங்களுக்கு கிளம்புறோமே. சரி, எங்க நீ வரவே இல்லை? டேங்க்ல இன்னும் தண்ணி முடியல போல. முடிஞ்சதும் குளிச்சுட்டு வந்துருவான். என்ன பத்தி ஏதோ பேச்சு அடிபடுற மாதிரி இருக்கு. அது ஒண்ணும் இல்ல சீதா, நீ ரொம்ப சுத்தம் பத்தம் பாப்பேன், அதான் குளிக்க நேரமாச்சுன்னு சொல்லிட்டு இருந்தேன். இருங்க, உங்களை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். என்ன எல்லாரும் கிளம்பிட்டீங்களா? சாரிம்மா, நான் குளிச்சுட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. சாப்பாடு எப்படி இருந்துச்சு? ரொம்ப சுவையா இருந்துச்சு ஆண்டி. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. சரி ஆண்டி, நாங்கள் கிளம்புறோமே. சதனா, நாளைக்கு மறந்துடாது, கோர்ஸ் ஆன்லைன் அப்ளை பண்ணேன்னா. ஏது விவசாயம் செய்ய போறீங்களோ? சரி சரி, ரொம்ப கோச்சிக்காத. நாளைக்கு காலை கிளம்பிடு, நான் வந்து ஏற்றிக்கிறேன். சொல்லிட்டல கிளம்புறது. சரிங்க, நான் கிளம்புறேன். தேங்க்ஸ் அங்க. சரி, நான் வர்றது. ஓகே ஓகே, போயிட்டு கால் பண்ணி இவளுக்கு. அப்புறம் பாத்துக்கிறேன். உங்களை அப்புறம் பாத்துக்கிறேன். ஏன் காலங்கத்துல இப்படி வீட்டுக்கு முன்னாடி அமர்க்கணம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஒரு வாட்டி ஹோன் பண்ண பத்தாதா? அப்படிதான் செய்வேன். உனக்கு வெளியே வந்து காத்துக்க தெரியாதா? ஆமா, நீ விளக்கு வச்சுட்டு வர்ற வரைக்கும் நான் வாசலே உனக்கா காத்துட்டு இருக்கணுமா? ஐயோ, உங்க சண்டை ஓயவே ஓயதா? உங்ககிட்ட என்ன பேச்சு? ஸ்லேங்கூர் மாநிலத்தில் டெங்கி காய்ச்சல் அதிக அளவிலான எண்ணிக்கையில் காணப்படுவதால் ஸ்லேங்கூரில் வசிக்கும் மக்கள் தங்கள் இருப்பிடங்களில் தண்ணீர் தேங்கி இருக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதே வேளையில் மக்கள் தங்கள் சுற்றுப்புற சுகாதாரத்தையும் பேணி காக்க வேண்டும் என்று சுகாதார அமைச்சர் கேட்டுக்கொண்டார். இந்த ஆண்டு அதிகமான மாணவர்கள் STPM தேர்வில் சிறப்பு தேர்ச்சி பெற்றிருப்பதால் மருத்துவம், பொறியியல் மற்றும் சட்டம் போன்ற துறைகளை விண்ணப்பிக்கும் மாணவர்களை தேர்வு செய்ய புறப்பாட நடவடிக்கைகளில் அவர்களுடைய ஈடுபாடும் கவனத்தில் கொள்ளப்படும் என கல்வி அமைச்சர் தெரிவித்தார். சாலை போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக முடிந்த அளவு பொதுமக்கள் பொது போக்குவரத்து சேவைகளை பயன்படுத்த. என்னாச்சு உனக்கு? ஏன் முகத்தை எப்படி வச்சிருக்க? புறப்பாடு நடவடிக்கை எதுலையுமே நான் கலந்துக்கலையே. இல்ல, உனக்கு 4 இருக்கு. அதெல்லாம் மத்தவங்களுக்கு தான், உனக்கு இல்ல. நம்பிக்கையோடு இரு. இல்ல டேய், அவதான் சொல்றால, பின்ன என்னடா? அப்ளிகேஷனே இன்னும் போடல, அதுக்குள்ள ஆபாச குணமா? உங்க திறமைக்கு கண்டிப்பா மருத்துவம் படிக்க வாய்ப்பு கிடைக்கும், நீங்க கவலைப்படாதீங்க. எல்லாம் நேரம்டா. இங்க 2 பேரு பேசிட்டு இருக்கோம், உன் காதுக்கே விரல. ஆனா இவ சொன்னா மட்டும் ஈனி இழுக்கிறியா? ஏண்டா, ஆதரவு சொல்றதுக்கு ஒரு நல்ல குரல் வேணாமா? சும்மா காக்கான கத்திக்கிட்டு இருந்தா? போடா. இல்ல, இந்தா வெப்சைட் வந்துட்டேன், நீ அப்ளை பண்ணு. ஏன் உன் லேப்டாப் தானே, நீ முதல்ல பண்றது? பண்ணு.
ஏய் வேணாம், நான் அழுதுருவேன். யாராச்சும் அப்ளை பண்ணி தொலைங்களேன்டா. இதுக்கு போய் வாக்குவாதமா? வர வர நாட்டுல எதுக்கு தான் சண்டை போடுறீங்கன்னு ஒரு விவஸ்தை இல்லாம போச்சு. ஆரம்பிச்சிட்டியா? என்னடா ஆரம்பிச்சு? கொடு, நானே பண்றேன். டேய், அன்னைக்கு டிவில பார்த்தது ஞாபகம் இருக்கா? இது விவசாயமா? ஐயோ, அது இல்ல. இந்த பல்கலைக்கழகம்னு இல்லாம ஒரு துறையை தேர்ந்தெடுத்து பல பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பிக்க சொன்னாங்கல்ல, அத சொன்னேன். அப்படித்தான்டா விண்ணப்பிச்சிருக்கேன். 8 காலம்லயும் வேற வேற யூனிவர்சிட்டியில மருத்துவம் படிக்கிறது விண்ணப்பிச்சிருக்கேன். சரியா? சாரி. இந்தா நீ செய். எனக்கு யூபிஎம் தான் வேணும். நான் வேற வேற துறையில விண்ணப்பிக்க போறேன். செய், நீ செய். ஏய், யாரும் பார்க்காதீங்க, சஸ்பென்ஸ். ஏதாவது செய், எங்களுக்கு என்ன? கமெண்ட் நீங்க அப்ளை பண்ணுங்களே. நான் பண்ணல. ஏன்? ஏன்? உனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை ஒன்றும் இல்லை. நான் வெளிநாட்டுக்கு போய் மருத்துவம் படிக்கலான்னு இருக்கேன். ஏன் இதை பத்தி முன்னாடியே சொல்லல? உங்களெல்லாம் விட்டுட்டு போக கஷ்டமா இருந்துச்சு. எப்படி சொல்றதுன்னே தெரியல. அதான் முடிவு பண்ணிட்டல, பரவாயில்ல. எப்பயுமே முடிவு பண்ணிட்டா தயங்கவே கூடாது. ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். சீதா, சீதா, என்னங்க? எங்க வெளியில போன சாதனை என்ன காணோம்? இளவ பார்க்க போயிருக்காங்க. ஏன்? இல்ல, காலையில போனால இன்னும் வரல, அதான். ஓ, அவ இந்த யுனிவர்சிட்டி அப்ளிகேஷன் சம்பந்தமா இளவ பார்க்க போயிருக்கா. வந்துருவாங்க. அப்பா அப்பா, நான் பயோடெக் படிக்க அப்ளை பண்ணிருக்கேன். என்னப்பா, நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்க, நீங்க தெரியாத போல இருக்கீங்க. நான் உன்னை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கலாம்னு நினைச்சேன். நீ என்னடானா இங்கேயே படிக்க அப்ளை பண்ணியிருக்க? இல்லப்பா, என் கூட்டாளிங்களா இங்க படிக்கிறப்ப நான் எப்படிப்பா வெளிநாட்டுல போய் படிக்கிறது? மா, நீ எனக்கு ஒரே பொண்ணு. உன்னை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறதுல எனக்கு தான் பெருமை. உங்க பெருமைய நீங்களே வச்சுங்க. நமக்கு இருக்கிறதோ ஒரே ஒரு பொண்ணு. இவளை இங்க படிக்க வைக்காம வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்க போறீங்களோ? இத பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. இவ எதை படிச்சாலும் இங்கேயே இருந்து படிக்கட்டும். இந்த வெளிநாட்டுக்கு போற வேலை எல்லாம் வேண்டாம்.